வணக்கம். நம்ம இப்போ கருவேப்பிலை மீன் வறுவல் அப்படின்ற ஒரு புதுவிதமான டிஷ்ஷு பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம மீன் வறுவல் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மீன் வறுவல்லே கருவேப்பிலை ஃப்ளேவர் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இந்த ஃபிஷ்ஷில் இருக்கும். இது பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். இது இப்போது தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். மீன் துண்டு, இந்த மீனோட பேர் பாசா, ஒரு 1/2 கிலோ. காய்ந்த மிளகாய் 10 நம்பர். கருவேப்பிலை தேவையான அளவு. உளுந்தம்பருப்பு 50 கிராம். கடலைப்பருப்பு 50 கிராம். அரிசி 10 கிராம். சோம்பு 5 கிராம்ஸ். ஜீரகம் 5 கிராம். முட்டை 1 நம்பர். இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம். தனியா பவுடர் 20 கிராம். மஞ்சள் தூள் 5 கிராம்ஸ். மிளகா பொடி 20 கிராம். எலுமிச்சம்பழம் 1 நம்பர். சமையல் எண்ணெய் தேவையான அளவு பொரிப்பதற்கு. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போது அதை எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம மீனை வந்து மசாலா போடணும். இந்த மசாலா போட்டு மீனை எடுத்து வச்சுட்டு ஒரு தனியான அந்த கருவேப்பிலை ஒன்று சொல்லியிருந்தவங்களுக்கு அது கருவேப்பிலை பொடி அப்படின்னு சொல்கிறது ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் எப்படி ரெடி பண்ணி வச்சுருவோம் மசாலா போட்டு. இது ஒரு ப்ராசஸ்ஸு. லெமன் ஜூஸ் போடணும். லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷி ஸ்மெல் கம்மியாகும். இதில் கொஞ்சம் சில்லி பவுடர், ஃபிஷ்ஷு லெமன் போட்டு எடுத்து வச்சுருங்க. இது இப்போ இந்த மீனில் தடவை மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சொன்ன மாதிரி சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு. இந்த மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக முட்டை போடணும். முட்டை கொஞ்சமாக போட்டணும். இது மாதிரி நல்ல மசாலா காரமாக வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இந்த மீனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே லெமன் போட்டு வச்சுருந்த மீன் எடுத்து இந்த மசாலாவில் நல்லா தடவி வச்சுக்கணும். மீனில் போடுற மாதிரி மீனில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். மீனுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கணும். தடவி இதை எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மசாலா போட்ட மீன் ரெடி. இப்போ இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடி அப்படின்றத ஒன்று நம்ம தனியாக ரெடி பண்ணோம். இந்த மீன் அது வரைக்கும் இது வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மசாலாவில். நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். மீனுக்கு மசாலா எப்படி போடுறதுன்னு பார்த்தா போட்டு அது நல்லா தடவி ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் அதோட மசாலாலாம் மீனில் உள்ள இறங்கி ரெடியாக இருக்கும். இப்போது அது மேலே ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுவோம். அது கருவேப்பிலை பொடின்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். ஜீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, மிளகா வந்து இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான காரம் இருந்தால் மட்டும் போதும், நிறைய போட வேண்டாம். இதை ட்ரை ஃப்ரைடாக வறுத்துக்குங்க. இதெல்லாம் ட்ரை ஃப்ரைடாக வறுத்து இது கொஞ்சம் கோல்டன் கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ வருது கோல்டன் கலரில். இந்த மசாலா பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கணும். இந்த அரிசி, கடலைப்பருப்பு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். இது பொன்னிறமாக நீங்கள் வறுத்திங்கன்னா பொடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருந்தால் உங்களுக்கு பொடி வந்து சரியாக வராது, இல்லைன்னா சரியாகவும் வரையாது. அதே டைமில் பிளெண்ட் ஆகும்போது நல்ல மிக்ஸ் ஆகியும் வராது. இது கோல்டன் இதுவாக வளர்ந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணணும். இதை இப்போ நம்ம இதை வறுத்தது தனியாக கொட்டி வச்சு ஆற வைப்போம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ கருவேப்பிலையை தனியாக
கடாயில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து பவுடர் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு வதக்க போகிறோம். கருவேப்பிலையை இப்போ ஏன்னா இந்த பச்சை கருவேப்பிலை பவுடர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். கடாயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை ஸ்லோ ஃபயரில் இது மாதிரி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சில ஒரு சத்தம் வர அளவு வந்துடும். நல்லா ட்ரை ஆகிடும். அதே மாதிரி தீயக்கூடாது. தீஞ்சிடுச்சுன்னா கருவேப்பிலையோட டேஸ்ட்டே மாறிடும். அதோட ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகிடும். இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதை பார்த்தீங்க. இதையும் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்னதை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். கருவேப்பிலை நீங்கள் கையிலேயே இப்படி உள்ளங்கை இதை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பவுடராக வரும். உங்களுக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடர் கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள், இது நல்ல பவுடராக மாறுது. கலரும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த சொன்ன இதில் பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போடணும். நல்லா ஃபைன் பவுடராக பண்ணக்கூடாது. இதை ஃபைன் பவுடராக பண்ணிங்கன்னா அது இந்த கருவேப்பிலை பொடின்றது தெரியாமல் போயிடும். அந்த மசாலாவை கலந்துரும். இது கொஞ்சம் கோர்ஸாகவே பண்ணிக்கணும். கொஞ்சம் பண்ணிங்கனாலும் இது மாதிரி க்ரஷ்ஷாக வரும். க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பு, அரிசி, மிளகா, தனியா அதே வந்து மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸாக பவுடர் பண்ணி நம்ம இட்லி மிளகா பொடிக்கு பண்ணுற மாதிரி நம்ம அந்த 2 மசாலாவை எப்படி வறுத்து வச்சது பவுடர் பண்ணுறது அப்படின்னு பற்றி சொன்னோம். நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் அந்த பருப்பு, அரிசி, மிளகாலாம் போட்டு அரைச்சது இந்த பதத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி வரும். இதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை நான் உங்களுக்கு கையில் நுணுக்கி காமிச்சிருந்தேன். அதுவும் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். இதில் வந்து இந்த பொடிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம கடைசியாக கலந்துக்கணும். இந்த பருப்பு பொடியை கொஞ்சம் போட்டுப்போம். அதுக்கப்புறம் அந்த பருப்பு பொடியில் அதே அளவு கருவேப்பிலை பொடியை கலந்துக்கிறோம். கலந்துங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை பொடி தயாராகிடும். இது மாதிரி கோர்ஸாக இருந்ததுனா தான் நீங்கள் அந்த மீனில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையோட மனமும் சுவையும் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை நிறைய வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவு போட்டால் போதும். சம அளவு இருக்கணும் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி. பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த கருவேப்பிலை பொடியோட மீனில் டெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கருவேப்பிலை பொடியை நல்ல பரந்த பிளேட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பு போடணும். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே மீனில் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். அவ்வளோதான், இந்த பொடிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த மீனை இதை நம்ம டஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஊறி ரெடியாக இருக்குது. இது அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் எடுத்துட்டு இதை டஸ்ட் பண்ணி இந்த பொடியில் எடுக்கணும். இது அப்படியே மீனில் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை மீன் வறுவல் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா இதில் வந்து மேலே படுற மாதிரி, மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரத்தி வச்சு இது பண்ணுங்க. அவ்வளோதான், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எப்படி பொரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கோர்ஸ் டெக்ஸ்சராக அழகாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம தவாவில் போட்டு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம், பொரிச்சு எடுத்து நம்ம அழகாக பரிமாறலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மீனை எப்படி பொரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். நல்ல ஃப்ளாட் பேன் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் நம்ம தோசைக்கல் இருந்தால் கூட போதும். இல்லை இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறைய ஒவ்வொருத்தருக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக பிடிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால கம்மி எண்ணெய் போட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கிறதுனால எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சி வருது. இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஸ்லோவாக ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். அப்போ தான் இதோட கலர் வந்து டார்க்காகாது சென்ஸ் இது கருவேப்பிலையோட கலரும் மசாலாவோட கலரும் தீஞ்சி போகாத அளவுக்கு ஸ்லோ ஃபயரில் பண்ணணும். சொன்ன மாதிரி எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க.
ஷாலோ ஃப்ரை அப்படின்றதுனால நீங்கள் பேனை நல்ல பொறுமையாக டில்ட் பண்ணி மீனோட எல்லா பாடிலையும் படுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்லோ ஃபயரில் குக் ஆகும். இது ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டு இது அப்படியே நீங்கள் இதை வேணும் இவ்வளோ பெரிய பீஸாக போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய பீஸ் இதை வந்து உங்களுக்கு ஒரே பீஸாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரே பீஸாக பண்ணுறேன். நான் உங்கள் வீட்டில் இதை வந்து நீங்கள் 2ஆவோ இல்லை 3ஆவோ கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கருவேப்பிலை மீன் ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவே நல்ல கருவேப்பிலை வாசனை, அந்த பொடியோட மணமும் மீனோட ஃப்ளேவரும் சேர்ந்து இப்போவே நல்ல சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. மீன் குக் ஆகிட்டுருக்கு. ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி மீன் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் அலங்கரித்து கொடுத்துடலாம். கருவேப்பிலை மீன் வறுவல், மீன் பொடி வறுவல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சாப்பாடோடு சாப்பிட்லாம். அதாவது சாம்பார், ரசம் அதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். நீங்கள் ரசப்பிரியராக ரசத்தோடு வச்சு இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இதோட கருவேப்பிலை வாசம், இதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற மீன் வறுவலை விட இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை எப்படி பிளேட்டில் இப்போ அலங்கரிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து முடிச்சிடுச்சுங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மீன் பார்த்தோம்னா சின்ன சின்ன மீனாக எடுத்து தான் பண்ணுவோம். நம்ம பெரிய மீனாக வச்சு பண்ணும்போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி புதுமையாகவும் தெரியும். மக்கள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். இந்த மீனை வந்து மெதுவாக திருப்பி போடணும். நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக திருப்பி போட்டாலும் மீன் வந்து ரொம்ப டெலிகேட்டான மீட்டு. நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா அதோட ஷேப் இந்த மாறாமல் வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கு எப்போவுமே ஃபுட் வந்து நல்லா இருந்தது, அதாவது சாப்பிட்றது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பிளேட்டில் வச்சு அலங்கரித்து பரிமாறுறதுன்றதை பார்ப்போம். பாருங்கள், இது மாதிரி பெரிய கார்னிஷ் ரெடி பண்ண பிளேட் ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பொரித்த மீனை அழகாக இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு அலங்கரித்து கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, விருந்தாலும் இருந்தாலும் சரி, நல்ல ருசித்து சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். நம்ம கார்னிஷ் செட் பண்ணி வச்சிட்டோம். இன்னும் அலங்கரிக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஆனியன் ரிங்ஸாக ஒரு 2-3 இது மாதிரி மேலே வச்சிங்கன்னா இது அழகுக்கு அழகு கொடுக்கும்.